ஆசை, வைராக்கியம், நம்பிக்கை இதுக்கெல்லாம் எப்போ உயிர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஆசை ஈஸியாக பட்டுடலாம், வைராக்கியம் ஈஸியாக சவால் விட்டுட்டு வந்துடலாம், நம்பிக்கை உங்கள் மேலே எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் எப்போ உயிர் கிடைக்கும்? ஸோ இதை நீங்கள் ஒரு நாளும் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, ஒரு நாளும் இதுக்காக நீங்கள் டைம் கொடுக்கும்போது, ஒரு நாளும் எந்த ஒரு காரணமும் இதுக்காக சொல்லாமல் அதுக்காக நீங்கள் உழைக்கும் போது தானே அதுக்கு வந்து உயிர் கிடைக்கும். ஸோ ஒரு நாளுமே ஓகே, இன்னைக்கும் நான் கண்டிப்பாக இதுக்காக ஒர்க் பண்ணுவேன், இன்னைக்கும் நான் ஆசைப்பட்டதுக்காகவும், இன்னைக்கும் நான் நம்பிக்கை வச்சதுக்காகவும், இன்னைக்கும் நான் சவால் விட்டதுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளையும் நீங்க எடுத்துட்டு போகும்போது தான் அதுக்கெல்லாம் உயிர் கிடைக்கும் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு சில்லி ரீசனுக்காகவோ, யாரோ என்னவோ சொல்றாங்கன்றதுக்காகவோ உங்களோட ஆசைக்கும் உங்களோட நம்பிக்கைக்கும் உயிர் கொடுக்காம போயிட்டீங்க அப்படின்னா யார் இதுக்கு உங்களுக்கு பதில கொண்டு வந்து அதுக்கு உயிர் கொடுக்க போறாங்க? ஸோ நீங்க தான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், உங்களால தான் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க எவ்வளவு தூரம் அதை ப்ராசஸ் பண்றீங்க, எவ்வளவு தூரம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அப்பதான் அதுக்கான உயிர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் உன் உழைப்பையும் நேரத்தையும் வீணாக்காமல் கொடுத்துடு. உன் ஆசையும் நம்பிக்கையுமே வாடா கண்ணா உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு போயிடும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க.